என்னப்பா பேரு? சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார். என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏன் உங்க அப்பா அம்மா கூட இருக்காம நீங்க தனிப்பட்ட முறையில வாழறீங்க? அவங்க கூட எனக்கு பிடிக்கல. ஏன்? அவங்க பண்ற கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன் பண்றாங்க? சொல்லு. என்ன கண்டிஷன் பண்றாங்க? அது பண்ணாத இது பண்ணாத. எது பண்ண வேணாம்னு சொல்றாங்க? சந்தோஷ், என்ன பண்ண வேணாம்னு சொல்றாங்க அப்பா அம்மா? நான் செய்யற தப்ப பண்ண வேணாம் சொல்றாங்க. நான் செய்யற தப்ப? என்ன தப்பு செய்றீங்க? கெட்ட பழக்கம் இருக்கேன்ட்டா. என்ன கெட்ட பழக்கம் இருக்கு? போதை பழக்கம். போதை பழக்கம். என்ன வயசு? 19. 19. என்ன கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கு? என்ன போதை பண்றீங்க? நான் கஞ்சா அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், மாத்திரை யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? மாத்திரைனா? நைட் டு 10 ஒரு மாத்திரை, தூக்க மாத்திரை. 9 to 10 தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரை டெய்லி போடுவீங்களா? இப்போ நான் போடுறது கிடையாது, அது முன்னாடி போட்டுக்கு வந்தேன். இது எதுக்காக நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? 18 வயசு முடிஞ்சு 19 வயசு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 19 வயசுல காஞ்சா, ட்ரிங்க்ஸ், மாத்திரை, எந்த வயசுல நீங்க அதை ஆரம்பிச்சீங்க? நான் ஆரம்பிச்சது வந்து 14 வயசுல. 14 வயசு. அதாவது 5 வருஷமா நீங்க அதை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. யாரு உங்களுக்கு ஏன் 14 வயசுல அப்படி என்ன நடந்துச்சு? இப்படி மாத்திரை போடுறதும் தண்ணி அடிக்கிறதும் இல்ல இந்த காஞ்சா பழக்கம் எப்படி வந்துச்சு? ஏன்னா 14 வயசுல எல்லாருமே ஸ்கூல் போற வயசு, கரெக்டா? நம்ம ஸ்கூல் போற வயசு. அப்படி யாரு உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது? பசங்க. எந்த பசங்க? நான் இருந்த ஏரியா பசங்க. ஏரியால இருக்க பசங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அடிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி செய்யற இதெல்லாம் நல்லா இருக்கும், இது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன், அப்புறம் விட்டுட்டேன். சரி, ஒரு தடவை நீங்க தவறு செஞ்சீங்க. அந்த தப்பு வந்து உங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா? இல்ல. ஏன் சொல்லல? தப்பு பண்ணா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு. சரி, அதுக்கப்புறம் நீங்க அப்பப்போ வீடு விட்டு ஓடிடுவீங்களா? ஆமா. எதுக்காக வீடை விட்டு ஓடி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஜங்ஷன்ல வந்து வாழறீங்க? அங்க வந்து நான் வந்து அங்கே இருக்கையில வேலை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் போயில எங்க போய் வேலை பார்த்தீங்க? அங்க ஒரு ஹோட்டல்ல, சத்தாரம் பேருந்து நிலையத்துல வந்து தப்பக்குளத்துங்கிற ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். சரி. வேலை பார்க்கல வந்து இந்த ஜங்ஷன் வந்து திருச்சி வந்து சொந்தக்காரங்க இருக்க ஊர், நம்மளுக்கு வந்து பழகின ஒரு சேஃப்டியான ஊருங்கிறக்காண்டி நான் அங்கே இருந்தேன். யாரெல்லாம் இருக்காங்க திருச்சியில? அங்கே திருச்சியில் வந்து மாத்தூரில் வந்து எங்கள் அத்தா வீடு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வேலை பார்க்கல வந்து என் கூட பழகினவங்க வந்து அங்கே இருக்காங்க. யாரு பழகினாங்க? எங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படின்னா பழகினவங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க வந்து ஒருத்தன் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. சரி. ஒருத்தவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. எப்படின்னா அவனுக்கு வந்து இந்த போதைப் பொருள் மூலமாக பழக்கானவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே இது இந்த மாத்திரை சாப்பிட்றவங்க, காஞ்சா சாப்பிட்றவங்க தானா? அந்த குரூப் எவ்வளோ பெரிய பேர் இருக்கீங்க அந்த குரூப்ல? அது வந்து சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கா? ஸோ டேலெல்லாம் அவங்க வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் நைட்ல வந்து நீங்க எல்லாம் இந்த போதை மருந்தெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்களா? அப்படி கிடையாது. ஸோ எப்படி? இந்த போதைங்கிற வந்து யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இது எங்கேருந்து வருது? இந்த போதை மாத்திரை எல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது உங்களுக்கு? மெடிக்கல்லே தராங்க. இப்போ சந்தோஷ், உங்களுக்கு காஞ்சா தேவைன்னு உங்களுக்கு அப்படி அது எப்படி தோணுது உங்களுக்கு? காஞ்சா சாப்பிடணும், அது எப்படி? கஞ்சா அது எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? அது சாப்பிட்றாங்க வந்து சிகரெட்ல போட்டு சாப்பிடலாம். சரி, ஒரு கஞ்சாக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க காசு? 100 ரூபா. ஒரு சிகரெட்ல போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கவர். ஒரு கவர். அந்த கவர் எவ்வளோ நாள் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? நான் 2 கவர் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். 2 கவர் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள். இந்த கஞ்சா சாப்பிட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன நடக்கும் அதுவும் சொல்லுங்க. மைண்டு சேஞ்ச் ஆகி ஒருத்தவங்களும் மைண்டு சேஞ்ச் ஆகிரும். மைண்டு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கேன்சர் வரும். அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி.